அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இயல் 1 கற்கண்டு, அதாவது இலக்கணம் பார்க்க போகிறோம். அந்த இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் அப்படின்னா எப்படி நாம் ஒரு ஊருக்கோ எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் நம்மளுடைய இனபந்துக்கள் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ அதே மாதிரி எழுத்துக்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இணை எழுத்துக்கள், அதற்கு சொந்தமான சில எழுத்துக்கள் இருக்கின்றன. அதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பாருங்கள், சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இந்த ரெண்டுலேயும் என்ன இருக்குன்னா ஒற்றுமை இருக்கும். சரியா? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களுக்கு பேர் தான் இணை எழுத்துக்கள். 6 வல்லினமை எழுத்துகளும். வல்லினம் எது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று, இந்த 6ம் வல்லினமை. சரியா? 6 மெல்லின எழுத்துக்களும். மெல்லினம் எது? ஞ, நம்மன, இந்த 6ம் மெல்லின எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் ஆகும். பாரு, 6 மெய்யெழுத்துக்களுக்கும் கவனிங்க, 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும். 6 வல்லின மெய்யெழுத்துக்கள் எது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று, இந்த 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் எது இணை எழுத்து? மெல்லினமாகிய ஞ, நமன, இதுதான் இணை எழுத்து. சரியா? சொற்களில் மெல்லினமை எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் என்ன செய்யும்? வரும். சரியா? மெல்லினத்துக்கு எதுதான்? வல்லினம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், திங்கள், மஞ்சள், பண்டம், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல், இதுக்கு இனமாகிய எழுத்துக்கள் தானே வந்திருக்குது. இப்போ திங்கள் அப்படின்னு இருக்கும். சரியா? இங்குங்கிறது என்ன? மெல்லின எழுத்து. இங்குங்கிறது என்னது? மெல்லின எழுத்து. அதுக்கு இணை எழுத்து என்ன? இணை எழுத்து என்ன? வல்லின எழுத்து. வல்லின எழுத்து கா வந்திருக்குதா? அதுக்கு பக்கத்துலேயே கா வந்திருக்கா? அதே மாதிரி இன்ச் அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. ஷாங்கிறது என்னது? வல்லினம். அடுத்து மண்டபம், இன்னு அப்படிங்கிறது மெல்லினம். ட அப்படிங்கிறது வல்லினம். இந்து, சந்தனம், இந்துங்கிறது என்னது? சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறது இந்து அப்படிங்கிறது என்னது? மெல்லின எழுத்து. த அப்படிங்கிறது வல்லினம். கசட, தபர அப்படின்றதுல. அம்பு, இம்முங்கிறது என்ன எழுத்து? மெல்லின எழுத்து. பூங்கிறது இப்புக்குள்ள அதனோட வரி இருக்கும் பார்த்தியா? பூ அப்படிங்கிறது மெல்லின எழுத்து, வல்லின எழுத்து. சரியா? இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வல்லினத்திற்கு மெல்லினம் தான் என்னது? இணை எழுத்தாக வருகின்றது. மெல்லினத்திற்கு வல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வருகின்றன. இடையின எழுத்துக்களுக்கு 6 எழுத்து இருக்குது. யரள, வள்ளல, இவை ஒரே இனமாகும். இதுக்கு ஒரே இனம். சரியா? இதுக்கு இதெல்லாம் ஒரே இனம். இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம். நல்லா கவனிங்க. வல்லினம், மெல்லினம்னு இருக்குது. இந்த வல்லினத்துக்கு மெல்லினம் இன எழுத்தாகும், மெல்லினத்துக்கு வல்லினம் இன எழுத்தாக வரும். சரியா? ஆனால் இடையின எழுத்துக்களுக்கு அந்த 6 எழுத்துக்களுமே இன எழுத்தாக இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துலையும் என்ன இருக்குது? இன எழுத்துக்கள் உண்டு. எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், குறில் எழுத்துக்கு என்னது? நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாக வரும். நல்லா கவனிங்க. மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 12 உயிரெழுத்துக்கள் இருக்குதா? அந்த 12 உயிரெழுத்துக்களுக்கு குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில். இப்போ ஆ, இது குறில், நெடில். அப்போ குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்தாக வரும். புரிஞ்சுதா? குறில் எழுத்து இல்லாத, இப்போ குறில் ஐங்கிறது குறில் எழுத்தா? இல்லை, நெடில் எழுத்து. அதுக்கு இணை எழுத்து எது அப்படின்னு சொன்னால் ஈ. புரிஞ்சுதா? இப்போ அவ்வுங்கிறது குறிலா நெடிலா? நெடில் எழுத்து. அப்போ அதுக்கு இணை எழுத்து எதுனா ஊ. ஐக்கு இணை எழுத்து ஈ, அவ்வுக்கு இணை எழுத்து ஊ. சரியா? சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சரியா? சொல்லில் உயிரெழுத்துக்கள் என்ன செய்யாது? சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டும்தான் என்னது? நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். அளபடையில் மட்டும்தான் அப்படி வரும். அதாவது திருக்குறள் இருக்குல்ல, இல்லை பெரிய மேல் வகுப்பு போனீங்கன்னா அதில் அளபடையெல்லாம் படிப்பீங்க. அதில் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கும். சரியா? பாருங்கள், ஓ, ஓதல், தூவும், தளியி,
சரியா? தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. தமிழ் எழுத்தில் ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. அப்போ இணை எழுத்துனா என்ன? ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இணை எழுத்து. இந்த இணை எழுத்துக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வல்லினத்திற்கு மெல்லினமும் மெல்லினத்திற்கு வல்லினமும் இணை எழுத்தாக வரும். இடையினத்திற்கு அதுவே இணை எழுத்தாக இருக்கும். உயிரெழுத்துக்களுக்கு குறில் அதுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்தாக வரும். ஐயென்ற எழுத்துக்கு இணை எழுத்தாக ஈ வரும். ஒவ்வொன்ற எழுத்துக்கு இணை எழுத்தாக ஊ வரும். சரியா? ஆயுத எழுத்திற்கு என்ன இல்லை? இணை எழுத்து கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ இன்றைக்கி வீட்டு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்கள், மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. அடுத்து பிழையான சொல் திருத்தம். இங்கே கொடுத்துருப்பாங்க, நீ அதை திருத்தி அந்த பக்கம் எழுதி அனுப்புங்க. சரியா? அடுத்து குருவினா இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? இதுக்கு உரிய விடையெல்லாம் எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்புங்க. சரியா? நன்றி, வணக்கம்.